மாவட்டம் வேலாயுதபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு பட்டா ஆவணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் மு.க. ஸ்டாலின் முயற்சியால் முகநூல் நகராட்சியில் மலை அடிவாரத்தில் குடியிருந்த 414 பயனாளிகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்தும் வீட்டுமனை பட்டாக்கள் இல்லாத பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று முதலமைச்சரின் சிறப்பு நேர்வின் கீழ் வழங்கப்பட்டது. ஈரோடு பிரச்சாரத்தில் திமுக தான் தங்களுக்கு எதிரி என்று விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் புதியதாக ஆரம்பிக்கும் போது சரி, பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு போட்டி திமுக தான் என்று கூறுகின்றனர். வேறு யாரையும் தங்களுக்கு போட்டியாக சொல்வதில்லை. அந்த அளவுக்கு மக்களுடைய மனதில் நிலைத்திருக்கக்கூடிய இயக்கம் திமுக. திமுக நேர்மையான மக்களுக்கான ஆட்சியை வழிநடத்த வருகிறது. அதனால் திமுக தான் தங்களுக்கு போட்டி என்று அவர்கள் சொல்லி தங்களது இருப்பை மக்களிடத்தை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் 2வது முறை ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார். 2வது முறையாக மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பார். அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். புதிய கட்சியாக இருக்கட்டும், பழைய கட்சியாக இருக்கட்டும், வாக்கு எண்ணிக்கையை முடிந்தவுடன் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்கியுள்ளார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக அரசை பொறுத்தவரை மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். மேல்முறையீடு செய்தவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கு முதல்வர் வாய்ப்பு வழங்குகிறார். வட மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக அரசு தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு வெளியிட்டு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துவிட்டு தேர்தல் முடிந்த பின் பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கின்றனர். பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்ததான் நமது முதல்வரின் நோக்கம். அதுவும் விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் பயனாளிகள் தேர்வு நடைபெறுகிறது. 2026 மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். அதாவது எந்த அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்களுக்கு போட்டின்னு சொல்றது திமுக தான். வேற யாரும் யாருக்கு போட்டின்னு சொல்றதே இல்லை. காரணம், அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிலைத்து இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நேர்மையான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவங்க திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் தாங்கள் இருப்பதை மக்களிடத்தில் காட்டிக்கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கலெக்டர் சார் இருக்காரு, அரசு நிகழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சர்கள் தான் 2வது முறையாக தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார்கள். அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனால வரக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கட்டும், பழைய கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நீங்களே பாருங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் அவங்க வாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குங்கிறது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. முழுக்க அரசுங்கிறது நீங்க பார்த்து இது மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்திருக்கா? முதல்ல மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க, விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி அதையும் கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி கொடுக்கறாங்க. இப்ப அதுல விடுபட்டவங்களுக்கும் மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க, தேர்தல் நேரத்துல அறிவிச்சுட்டு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு பயனாளி எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை. பயனாளி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுக்காகத்தான் தொடர்ந்து அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அது விதிமுறைக்கு உட்பட்டு பயனாளியுடைய தேர்வு நடைபெறுகிறது. ஆகையால் அரசை பொறுத்தவரை மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு, நேர்மையான அரசாங்கம், ஒரு நல்ல அரசை முதலமைச்சர்கள் வழிநடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா 2026 திமுக தான் வெற்றி பெறும். 2வது முறையாக முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். நீ பொறுத்திருந்து பாருங்க, அப்ப சொல்லுங்க என்கிட்ட. நன்றி.